அறிவோம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய பதிவில் நான் என்ன பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் என்றால், சாமி அதாவது குல தெய்வம் நம்மேல் வரும், அதை எவ்வாறு நாம் கண்டுகொள்ள முடியும், அதை எவ்வாறு நாம் உணர முடியும், குல தெய்வம் இந்த தெய்வம்தான் என்று நம்மால் எப்படி அதை ஊர்ஜிதமாக கணிக்க முடியும், அதை எவ்வாறு கொண்டு செலுத்த முடியும். பொதுவாக குல தெய்வம் என்றாலே குல மக்களின் யாரேனும் ஒருவர் மேல் அந்த குல தெய்வம் பரிபூரணமாக இருக்கும். இது அனைவருக்கும் பொருந்தும். அனைத்து மக்களும் அனைத்து மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இருக்கும். முதலில் குல தெய்வம் நம்மை நெருங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டிய வழிமுறைகள்? குலதெய்வம் நம்மிடம் பேச வேண்டுமே என்றால், நம்மை நெருங்க வேண்டுமே என்றால், நம்மிடம் இருக்க வேண்டியது உண்மை, நேர்மை, தூய்மை. இது போன்ற 3 விஷயங்கள் நம்மிடம் இருந்தாலே போதும், குலதெய்வம் நம்மிடம் நெருங்கும், நம்மிடம் வந்து நம்மளை ஆட்கொள்ள ஆசைப்படும். உண்மை, சத்தியத்திற்கு எதிராக இருக்காமல் நடக்காமல் உண்மையாக மனசாட்சிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். பொய், பிராடு, பித்தலாட்டம் இது போன்ற விஷயங்களை தவிர்த்து அனைவரிடமும் உண்மையாக இருந்தாலே போதும், குலதெய்வம் நம்மை நெருங்க ஆசைப்படும், நம்மளை ஆட்கொள்ளும். நேர்மை, எவ்வளவு நேர்த்தியாக இருக்க வேண்டும். ஒரு பொறுப்பாக இருந்தாலும், ஒரு பதவியாக இருந்தாலும், ஒரு பணமாக இருந்தாலும், ஒரு ஆசையாக இருந்தாலும், இதில் நாம் எப்படி நம்மளை நாம் சரிப்படுத்திக் கொள்கிறோம், நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், எவ்வளவு உண்மையாக நேர்மையாக நாம் இருக்கிறோம் என்பதை பற்றி இருந்தாலே போதும், குலதெய்வம் நம்மேல் வர ஆசைப்படும். தூய்மை, சுத்தமே தெய்வம். சுத்தமாக, அதாவது மனதளவிலும் உடலளவிலும் சுத்தமாக நம்முடைய குலதெய்வத்தை அனுதினமும் அல்லது வாரம் 2 முறை 3 முறை நம் தெய்வத்தை நாம் நினைத்து இருக்கும் இடத்தை மிகவும் சுத்தமாக ஆரோக்கியமாக நாம் வைத்து கொண்டால் குலதெய்வம் நம்மை நெருங்க ஆசைப்படும். இது போன்ற இந்த 3 விஷயங்களை நாம் இருந்தாலே போதும், குலதெய்வம் நம்மை விட்டு அணு அளவும் பிரியாது. குலதெய்வம் நம்மேல் வந்துவிட்டது. அந்த குலதெய்வத்தை நாம் எப்படி கொண்டு செலுத்துவது? வந்த தெய்வம் நமக்கும் மீறிய ஒரு சக்தி, ஒரு மாபெரும் சக்தி. அந்த சக்தியை நாம் எவ்வாறு மதிக்கிறோம், அந்த சக்தியை நாம் எவ்வாறு வழிபடுகிறோம், அதை பொறுத்தே அந்த தெய்வம் நம்முடன் காலமாய் நம்மை தொடர ஆசைப்படும். ஒரு குலதெய்வம் பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ குழந்தை தெய்வமோ நம் மனிதர்களின் மேல் இறங்கினால் அந்த தெய்வத்திற்கு மதிப்பளித்து நாம் அனைவரும் மாதமோ அல்லது வாரமோ அல்லது நிதமோ அந்த தெய்வத்தை நினைத்து பூஜை புனஸ்காரங்கள் இது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டும். சிந்தனையை அந்த தெய்வத்தின் மேல் பரிபூர்ணமாக செலுத்த வேண்டும். அந்த தெய்வத்திற்கு நாம் உன்னதமாக ஏதாவது ஒரு விஷயங்களாவது அந்த தெய்வத்திற்கு நாம் விரதமாக மேற்கொள்ள வேண்டும்.
ஒரு தெய்வம் வருகிறது, அதை எப்படி கண்டுகொள்வது? இந்த தெய்வம்தான் நம்மேல் வருகிறது என்பதை நாம் எப்படி கண்டுகொள்ள வேண்டும்? இந்த தெய்வம்தான் நம்மேல் வருவதை எதற்காக நாம் கண்டுகொள்ள வேண்டும்? அதன் நோக்கம் என்ன? சிறு தெய்வமோ சிறிய தெய்வம் வந்தால் அதை விட பெரிய தெய்வம் வர வேண்டும் என ஆசைப்படுவதும், பெரிய தெய்வம் வந்தால் சிறிய தெய்வம், முதலில் இந்த எண்ணங்களை கைவிட வேண்டும். ஒரு தெய்வம், அது ஒரு சக்தி. அதற்கு அனைத்து தெய்வங்களும் ஒன்றே. அதில் சிறு தெய்வம் பெரு தெய்வம் அது அது போன்ற வேறுபாடு கிடையாது. தெய்வம் என்றாலே அது மாபெரும் சக்தி. அது அனைத்து குல தெய்வம். எந்த தெய்வம் என்று நாம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. பெரும்பாலும் இது போன்ற குல தெய்வங்கள் மேல் வரும், இந்த தெய்வம் வருகிறது என்ற ஒரு சில வேறுபாடுகளிலே நம்மளுடைய சொந்த பந்தம் மனிதர்கள் இடையே ஒரு சிறு சிறு சலசலப்பு உருவாக இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஆதலால் இந்த தெய்வம்தான் நம்மேல் வந்தது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு சக்தி. அதை நம்மை நெருங்கினாலே நாம் மிகப்பெரிய பெரும் பாக்கியம் செய்துள்ளோம். அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்த நம்மை ஒரு வாகனமாக அந்த தெய்வம் தேர்ந்தெடுத்துள்ளது. இது ஒரு மாபெரும் வரம். அதை உணர வேண்டும். அதை ஆராயக்கூடாது. அதன் மூலியம் நம்முடைய மக்களுக்கு, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு, நம்முடைய குல தெய்வங்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? நம்மால் முடிந்தவற்றை நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, நம்மளுடைய உறவினர்களுக்கு, நம்மை தேடி வருபவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். குல தெய்வம் என்றாலே அது தான் என்று நினைக்காமல் தன்னை சுற்றி இருப்பவர் என்று நினைக்கும் மாபெரும் ஒரு குணம். அந்த குணம் இருந்தாலே போதும், அந்த தெய்வம் காலம் காலமாய் மனிதர்களை விட்டு விலகாது. நாமே விட்டு விலகினாலும் அந்த தெய்வம் நம்மை விடாது. ஆகையால் இந்த தெய்வம்தான் நம்மேல் வருகிறது என்பதை தெரிய வேண்டிய, நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியங்களை அதை கைவிட அது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு ஸ்ரூபம். நான் சொன்னது போல் ஆண் தெய்வம் என்றால் ஆண் தெய்வத்திற்கு உண்டான அது இயற்கையே அதை காட்டிவிடும். நம்ம மேல் முழுமையாக ஒரு சக்தி நம் மேல் இறங்குகிறது என்றால், ஒரு ஆண் தெய்வம் இறங்குகிறது என்றால் அந்த தெய்வத்திற்கு உண்டான சாட்சிகள் என்னென்ன, அது அந்த இயற்கையே அதை அது முழுமையான ஒரு சக்தியாக இருந்தால் அந்த இயற்கை சொல்லும் இந்த தெய்வம்தான் என்று. வானம் சொல்லும், காற்று, நீர், நிலம், ஆகாயம், ஐம்பூதங்கள் சொல்லும், அது தெரியப்படுத்தும். அதேபோல் பெண் தெய்வம், குழந்தை தெய்வம் என்று இயற்கையே சாட்சியாக சொல்லும். நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வரும் தெய்வத்தை ஸ்ரூபத்தை வைத்தே அனைவரும் தெரிந்து கொள்வார்கள். அதுதான் நம்மை மீறிய மாபெரும் சக்தி, குல தெய்வம். அதற்கு நாம் இத்தகைய விஷயங்களை, உண்மை, நேர்மை, தூய்மை, சத்தியம், கருணை, இது போன்ற நல்லெண்ணங்கள் நம் மனதில் இருந்து அதை முழுமையாக நாம் செயல்படுத்தினாலே குல தெய்வங்கள் நம்மை விட்டு சிறிதளவும் விலகாது. நாம் விட்டாலும் நம்மை அந்த தெய்வம் விடாது. அனைத்து தெய்வங்களும் ஒன்றே. அனைத்து தெய்வங்களும் மாபெரும் சக்தி. அது மனிதர்களை மீறிய சக்தி. அந்த சக்தி தான் நம்மை காத்து நிற்கிறது. நல்ல காலத்தை நமக்கு கொடுக்கிறது. இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், பில்லி சூனியம், செய்வினை, ஏவல், போட்டி, பொறாமை, இது போன்ற அனைத்திலும் இருந்து நம்மை காத்து நிற்கும் மாபெரும் சக்தி நம்முடைய குல தெய்வம். குல தெய்வத்தை பரிபூரணமாக வணங்குவோம். குல தெய்வம் நம் மேல் அதனுடைய சக்தி தெரிந்தால் அதை முழுமையாக, அருமையாக அதை கொண்டு செலுத்துவோம். அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.